இந்த விழாவில் பங்கேற்ற என்னுடைய பெற்றோர்கள் எப்போதும் போல அவர் மேல் நீங்கள் பேரன்பு வைக்க வேண்டும். என் உயிர் தம்பி தங்கைகள் அவரை நடிகர் என்பதை தாண்டி இவ்வளவு தூரம் அவர் சாதித்ததற்கு காரணம் என்ன? அவர் இந்த உயரத்தை தொற்றிருப்பதற்கு அவர் கொடுத்த விலையை, அவர் பட்ட துயரங்கள், அவர் பட்ட அவமானங்கள், அவர் பட்ட காயங்கள், கஷ்டங்கள் எல்லாம் பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு மிகப்பெரிய பெருமையும் வியப்பும் வரும். அவரை நீங்கள் ஒரு முன்மாதிரியாக, ஆங்கிலத்தில் ரோல் மாடல் என்று சொல்வார்கள், அப்படி எடுத்துக்கொள்ளும். சாதாரணமாக வந்துடல, திடீர்னு வந்து உட்கார்ந்துடல. அவ்வளவு உழைப்பை கொடுத்து இன்றைக்கும் அவர் யாரிடம் இன்றைக்கு தேடி தேடி அவர்களுக்கு வாய்ப்பு வருகிறது என்றால் தன்னுடைய உடலை அவர் பேணி பாதுகாத்ததின் பொருட்டு எந்த கதாபாத்திரத்துக்கு இன்னைக்கு தெலுங்கு படம் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்திருக்கு இந்த ஜனநாயகன் படம், இந்த ஜனநாயகத்தின் உண்மையான பதிப்பு வந்து பகவந்த் கேசரி. அந்த பகவந்த் கேசரியில் சிறைத்துறை அதிகாரியாக எங்கள் அண்ணன் நடிச்சிருப்பாங்க. எங்கள் அண்ணனுடைய பொண்ணை தான் அங்கே பாலகிருஷ்ணா வளர்ப்பார். அதான் கதை. அவர் தான் மூல காரணம் அந்த படத்தில், தெலுங்கு பதிப்பில். எல்லா மொழியிலையும் ஒருத்தன் சொல்கிறான், தமிழ்நாட்டிலே உங்கள் அண்ணன் தாங்க இந்தியாவிலே பிஸியாக 42 படம் நடிக்கிறாருங்க. 42 படம் நடிக்கிறாரு அப்படின்னு. உண்மையிலே நடிக்கிறாப்புல, எல்லா மொழியிலையும் நடிச்சுக்கிட்டு இருக்காப்புல. அதனால அதுக்கிடையில் அரசியலும் செஞ்சுக்கிட்டு இருக்காப்புல. அரசியலை விட்டு வேணால் நம்ம கூட நடிச்சுட்டு போகலாம். அரசியல் வந்து மனித உடலிலிருந்து உயிரை பிரிப்பதும் மனித வாழ்விலிருந்து அரசியலை பிரிப்பதும் ரெண்டு ஒன்று தான். அரசியல் வேண்டாம் என்று விலகி நிற்பது வானமே இல்லாத பூமியில் வாழப்போகிறேன் என்பதற்கு ஒப்பானது. உங்கள் வாழ்க்கையில் பிறப்பிலிருந்து இறப்பு வரை எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது அரசு. அந்த அரசை தீர்மானிக்கிறது அரசு இயல். அதனால தான் இந்த அரசு இயலை அறிவியல், புவியியல் போல, உயிரியல், வேதியியல் போல இது ஒரு வாழ்வியல் என்ற புரிதலோடு என் உயிர் தம்பி தங்கைகள் இந்த அரசியலை அணுக வேண்டும். வரிசையில் நின்று வாக்கு செலுத்துவதல்ல, வருங்கால தலைமுறைகளின் எதிர்காலத்தை தீர்மானிப்பது அரசியல் என்ற புரிதலோடு நீங்கள் வர வேண்டும். இங்கே விரும்பியவர்கள் எல்லாம், இங்கே பேசியவர்கள் எல்லாம் விரும்பியது போல எதிர்கால தமிழகத்திற்கு மிகச்சரியான ஒரு தலைமையும் ஆகச்சிறந்த ஆட்சியும் இந்த நிலத்தில் உருவாகும். அதை நீங்கள் நம்பிக்கையோடு இருங்கள். இது ஒன்றும் கடைசி தேர்தல் அல்ல, இதோட முடிந்து போவதும் அல்ல. நம்பிக்கை கொண்டவர்கள், நல்லவர்கள், நாட்டையும் மக்களையும் பேரன்பு கொண்டு நேசிக்கிற பெருமக்கள், பெரும் தலைவர்கள் எல்லாம் இங்கே இருந்திருக்கிறார்கள். இப்போ நாங்களெல்லாம் வெல்லலை, தேர்தலில் தான் தோற்றுக்கிறோம். ஆனால் கொள்கை கோட்பாட்டில் எங்களை விட உறுதியானவர்கள், வெற்றி கொண்டவர்கள் இந்த நிலத்தில் எவனும் இல்லை. இன்னைக்கு இல்லை நாளைக்கு வெல்லுவோம், நாளைக்கு இல்லை நாளை மறுநாள் வெல்லுவோம். ஆனால் என்றாவது ஒரு நாள் உறுதியாக நாங்கள் வெற்றியடைவோம். ஏனென்றால் சரியானது வென்றே தீரும் என்கிறான் சேகுவேரா. சரியானதின் பக்கம் நிற்கிற உங்கள் பிள்ளைகள் நாங்கள் வென்றே தீருவோம். சரித்திரத்தில் தனக்கென்று பல பக்கங்களை நிறைத்திருக்கிற சரித்திர நாயகன் என் உயிர் அண்ணன் சரத்குமார் அவர்கள் தமிழ் திரையுலக வரலாறாக இருந்தாலும், தமிழ் தேசியனத்தின் அரசியல் வரலாறாக இருந்தாலும் அவருடைய பக்கங்களை எவரும் மறைக்க முடியாது, மறுக்க முடியாது என்பதை மகிழ்வோடு இந்த மன்றத்திலே தெரிவிக்கிறேன். மதுரையில் இருந்து நான் எங்கள் அண்ணன் போகும்போது இப்போ எப்படி அப்படின்னேன், 100 கிராம் மட்டும் சோறு எடுத்துக்கிறேன் அப்படின்னு. 100 கிராம் தான், இவ்வளவு தான் சோறு, அரிசி சோறு. அவர் நினைச்சா பிரியாணியை சாப்பிட முடியாதா? ஏன்? உடலை பேண வேண்டும். உலகத்தில் வாயை கட்டுறதா ரொம்ப பிரச்சனை. திருமண விருந்துக்கே போனாலும் என்ன சுவையாக இருந்தாலும் சாப்பிட மாட்டேன். அந்த கட்டுப்பாடு இருக்கிற ஒரு நடிகன் தமிழ் சினிமாவில் என் அண்ணன் சரத்குமார் அவர்கள். இன்னைக்கு நான் உடற்பயிற்சி கூடத்தில் போய் பயிற்சி எடுக்கிறேன்னா காரணம் என் முன்னத்தியர் என் அண்ணன் சரத்குமார் என்கிற பெருமிதம் தான். இங்கே இப்படியே உடலை முறுக்கிக்கிட்டு ஆனாலும் நடிப்பு வராது, முகபாவங்கள் வராது சிலருக்கு. ஏன்னா நீ பாரு, அர்னால்டுக்கு நடிக்க வராது, ரோபோ மாதிரி தான் இயங்குவாப்ல. ஆனால் அந்த உடல் உறுதியில் இருக்கிற ஒரு ஆணழகன் பட்டம் என்ற ஒருவன் மிக நுணுக்கமான அசைவுகளை, உணர்வுகளை திரையில் வெளிப்படுத்திய நடிகன் நம்முடைய அண்ணன், ஆகச்சிறந்த கலைஞன். நீ நடிச்சு பாரு. அதுக்கப்புறம் படங்கள் சரியா வரல. மதிப்புமிக்க பெரியவர் ஐயா சௌத்ரி அவர்கள் சேரன் பாண்டியன் என்ற ஒரு படத்தை
எழுதியவன் ஈரோடு சவுந்தரன், என் உயிர் சகோதரன், அண்ணனுக்கு தெரியும். அவன் வந்து எழுதுறான், சேரன் பாண்டியன் படத்தில் இருந்து அப்படியே சரத்குமாருடைய திரையுலக பயணமே மாறிட்டு. மிகச்சிறந்த படம், மாபெரும் வெற்றி அடைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நீங்கள்லாம் போட்டிருக்க கொண்டாடுகிற நாட்டாமை, இரட்டை வேடம், இரட்டை வேடத்தில் அவர் ஏற்று நடித்த அத்தனை படமும் மாபெரும் வெற்றியை தொற்று. 2 வேடம்னா திணறிடுவான் ஒவ்வொருத்தனும். அதில் நாட்டாமையில் அந்த நாட்டாமை அண்ணனாவும் அந்த தம்பியாவும் நடிச்சிருக்க அந்த படம் 2 வேடத்தையும் வேறுபடுத்தி காட்டிய விதம் எல்லா மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டு வெற்றி அடைஞ்சது. ஆனால் எல்லா மொழி படத்தையும் பார்த்தேன், என் உயிர் அண்ணன் சரத்குமார் அளவிற்கு அந்த இரட்டை வேடத்தில் எவரும் நடிக்க. எங்களுக்கெல்லாம் அவர் மேல என்ன ஈடுபாடு, தனிப்பட்ட முறையில் எனக்கும் அவருக்கும் இருக்கிற இணைப்பு எது? அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகளே, உடல் நலன் இல்லாத அறிவு, உடல் நலன் இல்லாத கல்வி, உடல் நலன் இல்லாத செல்வம், உடல் நலன் இல்லாத புகழ் எல்லாம் பயனற்றது. அப்படி இளம் வயதிலேயே ஒரு செல்வந்த குடும்பத்தில் பிறந்தவன் தண்ணி அடிப்பான், சிகரெட்டு பிடிப்பான், தான் தோன்றித்தனமாக சுத்துவான். இதில் எந்த கெட்ட வழக்கமும் இல்லாது உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்று திருமூலர் சொன்னது போல ஒரு நல்ல அறிவாளி, ஒரு நல்ல பகுத்தறிவாதி, உடல் என்பது பல நுட்பமான வேலைகளை செய்கிற தொழிற்சாலை, அதை அறிவார்ந்தவன் நல்ல பகுத்தறிவாதி பேணி காப்பான் என்கிறார். அதற்கேற்ப தன் உடலை பேணி காத்து இந்த வயதில் 72 வயதிலே என் அன்பு தம்பி தங்கைகளே, என் அருமை சொந்தங்களே, உலகத்திலே ரஷ்ய அதிபன் புதின் அவன் மட்டும்தான் இன்றைக்கும் கராத்தே பயிற்சி, குதிரை பயிற்சி, நீச்சல் எல்லாம் செய்து அதே இளமையோடு அதற்கப்புறம் இந்திய திருநாட்டிலே என் உயிர் அண்ணன் சரத்குமார் மட்டும்தான். தன் தம்பியிடத்தில் பேசுகிற போது உங்களிடத்தில் சொல்வதற்கென்ன, விண்ணூர்தி நிலையத்தில் பயணங்களில் தான் நாங்கள் அடிக்கடி சந்தித்துக் கொள்வோம். மதுரை விண்ணூர்தி நிலையத்தில் நான் எங்கள் அண்ணனிடத்தில் கேலியாக பேசிக்கொள்வோம். அப்போது அவர் இந்த பொன்னியின் செல்வன்ல அவருக்கு பழுவட்டராயர் நம்ம தாத்தனுக்கு வந்து நம்ம பாட்டனுக்கு ஜோடியாக ஐஸ்வர்யா ராயை போட்டு விட்டார் ஐயா மணிரத்னம். நான் எங்கள் அண்ணனிடத்தை கேலியாக கேட்டேன், இந்த வயசில் உங்களுக்கு ஐஸ்வர்யா ராய் ஜோடியா அப்படின்னு. அவர் பொறாமை, உனக்கு பொறாமை, உனக்கு பொறாமை அப்படி. அவர் என்னிடத்தில் சொல்வதெல்லாம் ஒன்றுதான், உடலை மட்டும் நன்றாக பராமரித்து பேணி பாதுகாத்து கொண்டால் எந்த வயதிலும் சாதிக்க முடியும். உங்களுக்கு தெரியுமா, இன்று அவர் வயதிலே இந்தியாவிலேயே அதிகமாக பரபரப்பாக எல்லா மொழிகளையும் நடித்துக் கொண்டிருக்க ஒரே நடிகன் என் அண்ணன் சரத்குமார் தான். எல்லா மொழிகளையும், மலையாளத்தில் நடிப்பாப்ல, தெலுங்குல நடிப்பாப்ல, இந்தியில் நடித்துக் கொண்டிருப்பாப்ல, கன்னடத்தில் நடிப்பார், எல்லா மொழியும் தெரியும், எல்லா மொழியும் நடித்துக் கொண்டிருக்கிற ஒரே நடிகர். அந்த வயதிலே எல்லாம் இருந்தா எந்திரிக்க முடியாது. அவர் உடலை பேணி காத்து தமிழ்நாட்டின் ஆணழகன் போட்டியில் பங்கு பெற்று வென்று அவர் வந்து அவரே தயாரித்து கண் சிமிட்டும் நேரம்னு என் அண்ணன் கராத்தே தியாகராஜன் சொன்னது போல கலைவாணன் கண்ணதாசன் அவர்களை வைத்து தயாரித்து அதில் ஒரு காவல்துறை அதிகாரியாக நடித்திருந்தார். அதற்கு பிறகும் பெரிய வாய்ப்பு வரவில்லை. பிறகு தேடி 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 புலன் விசாரணையில் வில்லனாக வந்தார். பிறகு கேப்டன் பிரபாகரனில் ஒரு வனத்துறை அதிகாரியாக வந்தார். அவரும் புரட்சி கலைஞர் விஜயகாந்தும் நம் சுப்ரீம் ஸ்டாரும் இறுதிக்கட்ட காட்சியில் புலன் விசாரணையில் போடுகிற அந்த தனி சண்டை தான் சரத்குமாரை யார் என்று கேட்க வைத்தது. இன்னைக்கும் ஒரு கதாநாயகன் வெறுமேலுடன் நின்று சண்டை போடுகிற அழகை பெற்றிருக்கிறான் என்றால் அது நம்முடைய அண்ணன் சரத்குமார் அவர்கள்தான். 72 வயதில் இந்த இளமை, இன்னும் 72 வயதானாலும் அந்த வயதுக்குள்ள இளமையோடு இருப்பார். நாங்கள் சந்திக்கும் போதே இதுவரை அவர் அரிசி சோறு நெல்லுச்சோறு சாப்பிட்டது கிடையாது. அவர் வந்து ஃபைபர், காய்கறி, பழங்கள், புரோட்டீன் இந்த மாதிரி உணவு தான் எடுத்து, அவருக்கு தெரியாதா, அவருக்கு இருக்கிற வசதிக்கு என்ன வேணாலும் சாப்பிடலாம். சாப்பிட மாட்டார், நடிக்கிறார், மது அருந்த மாட்டார், புகைக்க மாட்டார். இதிலிருந்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், சரத்குமார் ஒரு சாதிக்கானவன் அல்ல, சாதிக்க துடிக்கிற ஒவ்வொருவனுக்குமான சான்று, அவன் சாட்சி, அவன் முன்மாதிரி என்பதை என்னிலும் இளைய தம்பி தங்கைகள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அப்படி ஒரு குறுகிய சாதி சிமிழுக்கள் அடைக்காதே, அடைக்காதே. பெருந்தலைவன் என் சாதிக்காரன் மட்டும் படிக்க வேண்டும் என்று பள்ளிக்கூடம் திறக்கவில்லை.
14,000 பள்ளிக்கூடம் திறந்து தனக்கு கிடைக்காத கல்வி இந்த நாட்டு பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டும் என்று படிக்க வைத்ததால் தான் எழுத்தறிவித்த இறைவன் நம் தாத்தன் காமராஜன் என்று நாம் போராடுவோம். செக்கிழுத்த நம்முடைய பாட்டன் வாவு சிதம்பரனார் பிள்ளைமார்கள் விடுதலைக்கல்ல, ஒட்டுமொத்த தமிழ் தேசிய இனத்தின் விடுதலைக்கு போராடினார். அதை புரிந்து கொண்டு நீங்கள் இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்க பழக வேண்டும். அன்னைக்கு ஒரு நாள்